தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் இளைய தம்பி. தேர்தல் முடிவு வந்த பிறகு இந்த பாஜக மற்றும் காங்கிரஸ் கட்சிகளை சார்ந்தவங்க பேசும்போது நமக்கு தெரிகிற விட என்னன்னா, நாம் தமிழர் கட்சியோட வளர்ச்சியை பார்த்து மிகவும் பயப்படுவது இந்த தேசிய கட்சிகள் தான் அப்படின்றது நமக்கு தெரியுது. அதனால தான் காங்கிரஸ் கட்சியோட தலைவர் செல்வ பெருந்தகை பேசும்போது, இந்த நாட்டில் ஏதோ ஆபத்தான விஷயம்னா நாம் தமிழருக்கு ஏமாந்து போய் இளைஞர்கள்லாம் வாக்களிக்கிறாங்களோ அதை விட ஆபத்தான செய்தி எதுவுமே கிடையாது. அதாவது சீமானுக்கு இளைஞர்கள் வாக்களிப்பது மிகவும் ஆபத்தானது அப்படின்னு பேசியிருப்பாரு. அதே மாதிரி பாஜகவை சார்ந்த தமிழிசை சவுந்தரராஜன் பேசும்போது, சீமான் போன்ற கட்சிகள் வளருவது என்பது என்னை பொறுத்த மட்டில் அது சரியானது அல்ல என்பது எனது கருத்து. ஏன்னா அவர் பேசுறது எல்லாமே தேசியக்கு விரோதமான கருத்துக்கள் தான். சீமான் பின்னாடி இளைஞர்கள் போவது இந்த தேசத்திற்கு மிகவும் ஆபத்தானது அப்படின்னு செல்வ பெருந்தையோட கருத்தை அப்படியே எதிரொலிச்சு இருப்பாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, நாம் தமிழர் கட்சி போன்ற மாநில உரிமைகளை பேசும் கட்சிகள் வளரும் போது முதலில் வீழ்த்தப்படுவது இந்த தேசிய கருத்துக்களை பேசக்கூடிய கட்சிகள் தான். ஏன்னா இது தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு இறையாண்மை இருக்கு அப்படின்னு நாம பேசுறோம். ஆனா இந்த தேசிய கட்சியை சார்ந்தவங்க இல்லை இது இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு மாநில உரிமைகளை பறிக்கிற வேலையை செய்யறாங்க. நாம மாநில உரிமைகளை போராடி பெறும்போது இந்த தேசிய கட்சிகளான பாஜக மற்றும் காங்கிரஸ் கட்சிகளின் சித்தாந்தம் உடைக்கப்படுகிறது. அப்படி நம்மை போன்ற அனைத்து மாநிலங்களும் அவர்களது உரிமைகளை போராடி பெறும்போது இந்த தேசிய சித்தாந்தங்கள் அந்த மாநிலத்திற்கு தேவையற்றதாக மாறிவிடுகிறது. அதனால தான் நாம் தமிழர் கட்சி போன்ற மாநில உரிமைகளை பேசக்கூடிய கட்சிகள் வளர்வதை இவங்க எதிர்க்கிறாங்க, மிகவும் ஆபத்தாக பார்க்குறாங்க. இந்த தேசிய கட்சிகளை சார்ந்தவங்க என்னதான் பேசினாலும் நமக்கு கவலை கிடையாது. ஏன்னா நாம் எவ்வளவு வீரியமாக வளர்ந்து கொண்டு இருக்கோம் அப்படின்றதுக்கு சான்று தான் இவர்களோட கதறல். அதனால் நாம் இன்னமும் வீரியமாக களமாடி இவர்களை மேலும் மேலும் கதற வைத்து கொண்டே இருக்க வேண்டும் என்று நாம் தமிழர் உறவுகளை கேட்டுக்கொண்டு மீண்டும் வேற ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.